La 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 la. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் வர்சஸ் பிரைவேட் காலேஜஸ், ஸோ சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி அண்ட் யுனானி போன்ற கோர்ஸுகளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வர்சஸ் பிரைவேட் காலேஜஸ் கம்பேரிசன் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மக்கிட்ட 5 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது தமிழ்நாடு ஆயுஷில். இதில் வந்து சித்தாக்கு 2 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, ஆயுர்வேதாக்கு 1 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, ஹோமியோபதிக்கு 1 கவர்மெண்ட் காலேஜ், அந்த யுனானிக்கு 1 கவர்மெண்ட் காலேஜ். சித்தால 2 கவர்மெண்ட் காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அரும்பாக்கத்தில் கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சித்தா காலேஜ் ஒன்று இருக்குது. அங்கே தான் கவுன்சிலிங் நடக்கும். 7.5 ரிசர்வேஷனுக்கும் இந்த ஸ்பெஷல் கேட்டகரிலாம் இருக்கீங்களே ஆஃப்லைன் கவுன்சிலிங்லாம் முன்ன வந்து அங்கே தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த காலேஜ் 2வது காலேஜ். அப்புறம் ஒரு ஆயுர்வேதா காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் சயின்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கோட்டாரில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஹோமியோபதி காலேஜ், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் சயின்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அப்புறம் யுனானி காலேஜ், இதுவுமே சென்னையில் தான் இருக்குது. கவர்மெண்ட் யுனானி மெடிக்கல் காலேஜ் வந்து சென்னை அரும்பாக்கத்தில் அதே கேம்பஸ் சித்தா கேம்பஸ் எதில் இருக்கோ அதே தான் இந்த யுனானி காலேஜும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் 5 கவர்மெண்ட் காலேஜ். 5 கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ மோர் ஆர் லெஸ் எல்லா காலேஜ்லையுமே அண்டர் 15,000 15,000க்குள்ள தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருஷத்துக்கு வரும். இது வந்து 5 வருஷம் கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ 5 வருஷம் நம்ம வந்து அண்டர் 15,000க்குள்ள தான் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 4.5 வருஷம் படிப்பு அண்ட் தென் 1 வருஷம் நாம் வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் பீரியட் எல்லா கோர்ஸுக்கும் பண்ணுற மாதிரி தான் சித்தாக்கு, ஆயுர்வேதாக்கு, ஹோமியோபதிக்கு, யுனானிக்கு. ஸோ இந்த 5 கோர்ஸுக்குமே 5 வருஷம் கோர்ஸ் தான். ஸோ சித்தாக்கு தனி, ஆயுர்வேதாக்கு தனி அப்படி இப்படிலாம் கிடையாது. எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து 5.5 இயர்ஸ் வந்து நம்ம வந்து படிச்சே ஆகணும். அது மேஜர். பேஷண்ட் ஃப்ளோ கவர்மெண்ட் காலேஜில் நல்லாவே பேஷண்ட்ஸ் ஃப்ளோ இருக்கும் கம்பேரிங் ப்ரைவேட் காலேஜஸ் விட. ஸோ எல்லா காலேஜுமே நீங்கள் சித்தா எடுத்தாலும் சரி, ஆயுர்வேதா எடுத்தாலும் சரி, ஹோமியோபதி எடுத்தாலும் சரி, பேஷண்ட் நல்லாவே கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து கிடைக்கும். ஏன் பேஷண்ட் ஃப்ளோ அங்கே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். மெடிசன்லாம் எல்லாமே ஃப்ரீ, ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ. ஸோ இதெல்லாம் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால பேஷண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. நிறைய நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ், எல்லா ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் காலேஜே வந்து ஆயுஷில் வந்து சில காலேஜ் நல்லா இருக்கும், ஆனால் சில காலேஜ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் சில காலேஜ் நல்லாவே இருக்காது. அண்ட் தென் வந்து ஃபுட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ இந்த சில பில்டிங்ஸ்லாம் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த காலேஜ்லாம் வந்து 50 இயர்ஸ், ஸோ 50 வருஷம் 60 வருஷம் பழமையான காலேஜ் எல்லாமே. ஓகேங்களா? இப்போ இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போ இருக்க மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இந்த மாதிரி காலேஜஸில் கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குமே தவிர்த்து மற்றபடி அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸு, ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே இருக்க பேஷண்ட்ஸு, ஸோ எந்த அளவுக்கு நாம் நாலேஜபிளாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாமே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் கவர்மெண்ட் காலேஜ். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜில் எஜுகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து நாம் எந்த அளவுக்கு படித்து நாம் வந்து ஸ்கில்ஃபுல்லாக இருக்கோம், நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. ஸோ நீ படித்தா படிக்கலாம், படிக்க கட்டி கூட இருக்கலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தான். கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறது என்ன ஒரு யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெல் ஃபர்னிஷ்ட். ஓகேங்களா? ஸோ வெல் ஃபர்னிஷ்டாக இருக்கும். எது ஃபீஸ்லாம் கம்மி ஆக்சுவலாக. ஸோ வந்து எல்லாருமே வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்குது, அதுக்கப்புறம் நல்லா பேஷண்ட் ஃப்ளோ நல்லா கற்றுக்க முடியும், ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நான் வந்து சொல்வேன் கம்பேரிங் ப்ரைவேட் காலேஜஸ். கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா பிரச்சனையே இல்லை. ஸோ ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும். ஸோ எல்லாமே இஷ்யூஸ், எந்த ஒரு இஷ்யூஸ்மே கிடையாது. இப்போ வந்து ப்ரைவேட் காலேஜஸ்க்கு வருவோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ப்ரைவேட் காலேஜஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ வந்து ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 11 ப்ரைவேட் காலேஜ் இருக்குது ஹோமியோபதியில். அண்ட் தென் 5 ப்ரைவேட் காலேஜ் இருக்குது ஆயுர்வேதாவில். அண்ட் தென் வந்து 13 சித்தா காலேஜ் வந்து இருக்குது ப்ரைவேட்டில். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு காலேஜ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அப்படிலாம் சொல்ல விரும்பல. அது மாதிரி காமன். ஓகேங்களா? இப்போ கவர்மெண்ட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா, அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் கோட்டா 3 கோட்டாவுமே தனித்தனியாக வந்து பிரிஞ்சிருக்கு ப்ரைவேட் காலேஜஸில். ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு போனால் எவ்வளோ வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா
1.5 ஓகேங்களா, 1.5 lakhs ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னா ஒரு தோராயமாக 1,00,000 வச்சுப்போம். இப்போ வந்து டோட்டலாக வந்து 2.5 lakhs ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இதர செலவுகள் நம்ம புக்கு ஸ்டெட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு 10,000 15,000 வச்சுக்கிட்டு அப்புறம் நம்மளோட செலவுகள் அதெல்லாம் இருக்கு. ஸோ 2.5 lakhs அரௌண்ட் 3 lakhs வந்துடுது. இன்ட்டு 5 போட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கு போகணும் அப்படின்னு ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ ஃபீஸ் ஆகுது. ஸோ 3 lakhs வருஷத்துக்கு 3 lakhs ஆகுது. இன்ட்டு 5 போட்டுக்கோங்க. ஸோ 5 போடும் போது ஸோ 3 into 5 15 lakhs. கவர்மெண்ட் கோட்டாக்குள்ள போகணுமே, பிரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டாக்குள்ள போகணுமே 15 lakhs நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல் கோர்ஸுக்கும். அதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு போகும்போது 2.5 lakhs டியூஷன் ஃபீஸு ப்ளஸ் 1 lakh ஹாஸ்டல் ஃபீஸ் வச்சுப்போம் ஓகேங்களா. ஸோ 3.5 ப்ளஸ் இதர செலவுகள் 50,000 சேர்த்திக்கலாம் ஓகேவா. 3.5 4 lakhs 4 into 5 20 lakhs மேனேஜ்மெண்ட் கோட்டா. அதே 20 lakhs தான் இதுக்கும் ஆல் இண்டியா கோட்டாக்கும் வரும். ஸோ நீங்கள் ஆயுஷ் கோர்ஸுக்கு மட்டுமே மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு போகனாவே 20 lakhs செலவாகுது. இதே வந்து கவர்மெண்ட் கோட்டா நீங்க போகிறீங்க அப்படின்னா டோட்டல் கோர்ஸுக்குமே 15 lakhs நீங்க வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் ரியாலிட்டி ஆஃப் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுல வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க ஏதாவது ஃபீஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பில்டிங் ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் ஏதாவது வாங்கினா ஒவ்வொரு காலேஜை பொறுத்து தான் அது வந்து மாறும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இது நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த காலேஜ். இதுக்கப்புறம் பேஷன்ஸ் ஃப்ளோ எப்படி இருக்கும். ஒரு சில காலேஜில் நல்லாவே பேஷண்ட் வரும், ஒரு சில காலேஜில் பேஷண்ட்டே வராது ஓகேங்களா. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேஷண்ட் நல்லா வர காலேஜில் நம்ம போய் ஜாயின் பண்ணோம். ஸோ நல்ல நாலேஜில் இருக்கலாம், ஃபீஸ்லாம் ஓகே அப்படின்னா நீ வந்து நல்லா ஜாயின் பண்ணி நல்லா வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பேஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒரு காலேஜில் எந்த அளவுக்கு பேஷண்ட் ஃப்ளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் நாம் நாலேஜபிளாக இருக்க முடியும், நாம் வந்து கற்றுக்க முடியும் ஒவ்வொரு டிசீஸை பற்றியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ். இப்போ இருக்க எல்லா ப்ரைவேட் காலேஜும் நல்ல ஃபெசிலிட்டிஸ் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நல்லாவே இருக்குது ஓகேங்களா. ஸோ வந்து எந்த ஃபெசிலிட்டிஸ்க்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், புக் ஃபெசிலிட்டிஸ், ஸோ வந்து எல்லா மேனேஜ்மெண்ட்டும், ஸோ கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ், ஸோ எல்லாமே ரொம்ப ஹைஃபை டெக்னாலஜிக்கலாக ரொம்ப வந்து ஹைஃபையாகவே இருக்குது. எஜுகேஷன் கம்பேரிங் வந்து கவர்மெண்ட்டோட ப்ரைவேட் காலேஜஸ்ல இருக்க எஜுகேஷன் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம வந்து எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும் போது கவர்மெண்ட்ஸை விட ப்ரைவேட்ல கொஞ்சம் எஜுகேஷன் கொஞ்சம் நாலேஜபிளா ஸ்டூடெண்ட்ஸுமே இருப்பாங்க, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஓகேங்களா. இதுதான் வந்து எஜுகேஷன். இப்போ வந்து நாம் வந்து இதுல என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆயுஷ்ல வந்து ப்ரைவேட் காலேஜஸ் நீங்க வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒன்று சொல்லிக்கிறேன். கவர்மெண்ட் கோட்டாக்கு போனோம்னா டோட்டலாக வந்து 15 lakhs செலவாகுது. மேனேஜ்மெண்ட் கோட்டா போனோம்னா 20 lakhs செலவாகுது. அதே ஆல் இண்டியா கோட்டா போனோம்னா 15 to 20 lakhs குள்ள தான் செலவாகும். 18 to 17 அந்த மாதிரி செலவாகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ரியாலிட்டி. இந்த ஃபீஸ் வந்து உங்க ஃபேமிலி பேர்டனை, ஸோ உங்க ஃபேமிலிக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இந்த ஃபீஸை உங்களால பே பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா வந்து பிரைவேட் காலேஜஸ்ல இருக்க சீட்ஸை வந்து எடுக்கலாம் ஓகேங்களா. இல்லை என்னால் வந்து அவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வேறு எந்த சீட்டும் கிடைக்காது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் உட்காந்து பேசுங்க. ஒரு வருஷத்துக்கு எனக்கு இவ்வளோ ஃபீஸ் ஆகுது, இதே 5 வருஷத்துக்கு எனக்கு இவ்வளோ ஃபீஸ் ஆகும், உங்களால் பே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. இந்த கோர்ஸில் எனக்கு இந்த சீட் கிடைச்சிச்சுன்னா நம்மளால மேனேஜபிள் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நிதானமாக வந்து ஒரு சூஸ் பண்ணுங்க ப்ரைவேட் காலேஜஸை. ஏன் அப்படி சொல்கிறேன், டிஸ்கஸ் பண்ணுங்க. வெதர் நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் பேசும்போது தான் ஸோ இந்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்க்கும் தெரியும், ஸோ ஸ்டூடெண்ட் ஆக உங்களுக்கும் தெரியும் நம்ம இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணலாமா இல்லை வேற கோர்ஸ் செலெக்ஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இங்கே வந்துட்டு கோர்ஸ் நடுவில் ஆக்சுவலாக ஸோ எங்களால் இவ்வளோ ஃபீஸ் பே பண்ண முடியல, அது பண்ண முடியல, மேனேஜ்மெண்ட்லேருந்து இவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ரொம்ப வரி பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டே நம்ம வந்து இதை பற்றிலாம் பேசிட்டு அந்த மணி அமௌண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நாம் வந்து முன்னாடியே ஒரு இது பண்ணுறதுனால நமக்கு ஒரு ஃப்ரீ மைண்டடாக இருக்கும். தாராளமாக படிக்கலாம், எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. நீ கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறியோ ப்ரைவேட் காலேஜஸில் படிக்கிறியோ அதெல்லாம் கணக்கு கிடையாது. நீ எந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லாக இருக்குன்றதான் முக்கியம். ஸ்கோப்புன்னு சொல்கிறாங்க. ஸ்கோப்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ தான் இந்த ஸ்கோப்பு. இந்த கோர்ஸில் நீ எப்படி இருக்க, நீ எப்படி ஸ்கோப்பா நீ இந்த கோர்ஸை கொண்டு போய் நீ எப்படி வளர்ந்த, அதுதான் கணக்கு
ஓகேங்களா? எந்த ஒரு கோர்ஸ்க்குமே ஸ்கோப்புங்கிறது ஒண்ணு இல்லவே இல்ல. நீ எப்படி அதுல இருக்க? நீ எப்படி ஷைன் ஆகுற? இண்டிவிஜுவல் ஷைனிங் தான் ஸ்கோப்பே ஆக்சுவலா சொல்லப்போனா. அதுதான் மேட்டர்ஸ் தட் ஸ்பீக்ஸ் த மோர். இப்போ வந்து நீ வந்து ஒரு பிரைவேட் காலேஜ்ல படிக்கிற. படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வெல் ஃபர்னிஷ்டு டாக்டர் ஆயிட்ட. ஸோ இந்தியா லெவல், ஆல் இந்தியா லெவல், வேர்ல்டு லெவல் தெரிஞ்சுட்டேன். அப்பனா ஆயுஷ்ல வந்து சித்தா படிச்சா வச்சுக்கோங்க, ஓ இந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிய வரும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு கோர்ஸ்லயும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இண்டிவிஜுவல்ட்ட காமிச்சு அவங்க வந்து ஷைன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. நீ எப்படி அந்த கோர்ஸ்ல நீ வந்து எடுத்துட்டு போறங்கிறது தான் முக்கியம். ஸோ அது மாதிரி பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எம்எஸ் முடிச்சுட்ட, இன்டர்ன்ஷிப் வரைக்கும் முடிச்சுட்ட. நீ எடுத்த உடனே ஒரு காலேஜ் இது இப்போ ஹாஸ்பிட்டல்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, உனக்கு எவ்வளவு வந்து சேலரி மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 15,000 to 25,000 ஓகேங்களா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் உன்னோட கெப்பாசிட்டி, அந்த ஹாஸ்பிட்டலோட கெப்பாசிட்டியை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ இது எடுத்த உடனே யாருக்குமே வந்து லேக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நீ எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி போயிட்ட அப்படின்னா தப்பிச்சிட்ட. ஓகேங்களா? கவர்மெண்ட் டாக்டர் ஆயிட்ட அப்படின்னா எம்பிபிஎஸ் டாக்டருக்கு எவ்வளோ சேலரியோ 70 to 80,000 வாங்குறாங்களோ அதே சேலரி நீ வாங்குவ. வருஷம் உனக்கும் இன்க்ரிமெண்ட் இருக்கும், அவங்களுக்கும் இன்க்ரிமெண்ட் இருக்கும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கூட எம்ஆர்பி வேகன்சி வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் வந்துச்சு, இப்போ எம்ஆர்பி வேகன்சி வந்துச்சு. ஸோ 2 years ஒன்ஸ் 3 years ஒன்ஸ் வந்து எம்ஆர்பி வேகன்சி வந்து விட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீ கவர்மெண்ட் டாக்டர் ஆயிட்ட அப்படின்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் பிரைவேட்டா நீ வந்து ஹாஸ்பிட்டல்ல போற இனிஷியலா இவ்வளவுதான் உனக்கு வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் நீ எப்படி ஷைன் ஆகுற, நீ எப்படி பேஷண்ட்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, எப்படி இருக்க போதா உனக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும். அது மாதிரிதான் இந்த இந்த ஸ்கோப் அண்ட் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வந்து ஆயுஷ்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ எடுத்த உடனே இனிஷியலா யாரும் வந்து லட்சக்கணக்கில் நீ டாக்டர் ஆயிட்ட, உனக்கு வந்து கோடிக்கணக்கில் நான் தரேன்ப்பா வாப்பா அப்படின்னு யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம ஸ்கில் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. பார்த்துட்டு நல்ல ஸ்கில்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீயே வந்து ஓனா பிரைவேட்டா கிளினிக் வைப்ப. நீ ஹேண்டில் பண்ண கத்துப்ப. இல்லைன்னா உன்னை வந்து மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹையர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து மாடர்ன் வித் எம்பிபிஎஸ் அண்ட் தென் ஆயுஷ் டாக்டர்ஸ் இன்டர்கிரேட்டட் மெடிசன் அந்த மாதிரி கூட நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப வெல் எக்ஸ்டாப்ளிஷ்டா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கோர்ஸுக்கு வாவ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ சித்தாவும் இப்போ வந்து அலோபதியும் சேர்ந்து எடுத்து மெடிசன் வந்து ஒரு டிசீஸை வந்து கியூர் பண்றாங்க அப்படின்னாலுமே ஸோ வந்து நிறையவே இது இருக்கு ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் மேஜர். ஓகேங்களா? இல்ல நம்மளால ஃபீஸ் வந்து பே பண்ண முடியாது, அவ்வளோ ஃபீஸ் என்னால் ஏர்ன் பண்ண முடியாது, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு உங்களால கவர்மெண்ட் சீட் வந்து கிடைக்கல அப்படின்னா தயவு செஞ்சு உங்களால வேற கோர்ஸை கூட நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஃபீஸ் கட்டி இவ்வளோ பேர்டனா நாம வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஸோ கஷ்டப்பட்டு படிக்கணும். ஸோ வந்து ஒவ்வொரு டைமும் ஃபீஸ் கேட்க முடியாது, எப்படி இருந்தாலும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த அளவுக்கு முயற்சி எடுத்து ஸோ அந்த அளவுக்கு பண்றது, ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பேர்டனா அப்படின்னு எடுத்துக்கவே கூடாது. ஸோ ஃபீஸ் ஒரு பேர்டனாவே இருக்கக்கூடாது பிரைவேட் காலேஜஸ்ல வந்துட்டீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து வெல் எக்ஸ்டாப்ளிஷ்டா இருந்தா மட்டும் பிரைவேட் காலேஜஸ்ல வந்து சீட் எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நீ ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ரியாலிட்டி என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகு அப்படின்னு நான் வந்து சொல்றேன். காலேஜுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்களே, ஐயோ என்ன பண்றது அப்படின்னு தெரியுறத விட்டுட்டு முன்னாடியே ரியாலிட்டி ஸோ இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபீஸ் நம்ம வந்து கண்டிப்பா வந்து பே பண்ண முடியும், நம்மளால பே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் தென் வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ இதெல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஓகேங்களா? ஸ்காலர்ஷிப் எல்லா காலேஜ்லயுமே ஸ்காலர்ஷிப் தந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு ஃபீஸ் ரெடியூஸ் பண்றாங்கன்றது அந்த காலேஜை பொறுத்து தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்பா இருக்கட்டும் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்காலர்ஷிப்பா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் கண்டிப்பா எல்லா காலேஜுமே ஃபீஸ் வந்து ரெடியூஸ் பண்றாங்க. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் காலேஜ். ஓகேங்களா? ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு மாதிரி ஃபீஸ் ரெடியூஷன் பண்றாங்க. ஒரு காலேஜ்ல வந்து கம்ப்ளீட்டா ஃபீஸே வேணாங்கிறாங்க, ஒரு காலேஜ்ல பார்ஷல் பாதி ஃபீஸ் மட்டும் கட்டுங்க அப்படின்னு சொல்லி ரெடியூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு காலேஜிலும் ஒவ்வொரு மாதிரி வேற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சித்தாவா இருக்கட்டும், ஆயுர்வேதா இருக்கட்டும், ஹோமியோபதியா இருக்கட்டும், இதுதான் டோட்டலா வந்து இருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ சித்தால வந்து 13 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. ஸோ 13 பிரைவேட் காலேஜ் மினிமம் இந்த ஃபீஸை வாங்கிட்டு மட்டும்தான் மற்ற ஃபீஸை வந்து வாங்குவாங்க. பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயுர்வேதாவும் அதே மாதிரி தான், ஹோமியோபதியும் அதே மாதிரி தான். அதனால தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பிரைவேட் காலேஜஸ் சூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்.
சீட் எடுத்துட்டு கவுன்சிலிங்ல சீட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் உள்ள காலேஜ் போய் ஜாயின் பண்ணும்போது இவ்ளோ ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம அப்ப வரி பண்றத விட, முன்னாடியே நாம வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 அவசியம். ஸோ கால்குலேட் பண்ணி பாருங்க. உங்களுக்குனால ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பே பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க வந்து தாராளமா பிரைவேட் காலேஜஸ் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வந்து யாருனாலும் படிக்கலாம். அது எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா, மௌலி சங்கர் 02 இன்ஸ்டாகிராம் ஐடி. நீங்க டைரக்ட்டா சாட் பண்ணி உங்க டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சித்தர் குரல் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜுமே இருக்கு. நீங்க உங்க டவுட்ஸ கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் தட்ஸ் இட். டாட்டா. பை பை கைஸ்.